ஐயா ஆஞ்சநேயர், அஞ்சனா தேவி பத்தி சொன்னீங்க. இந்த வெத்தையில மை போட்டு அஞ்சனம் பார்க்குறோம்னு சொல்றாங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த முறையில தான் வருதா? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் நானு. மை இருந்தது உண்ம, செய்தது உண்ம, நடந்தது உண்ம. இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பொருளையும் நம்மளால சேகரித்து உருவாக்க முடியாது. புரியுதா? ஆகையினால அதை வந்து முயற்சி செய்கிறதுங்கிறது உன்னால் ஒன்று முடிஞ்சால் நீ செலவு பண்ணி தயார் பண்ணிக்க பார்த்துக்கோ. இதனால் நான் சொல்கிறேன்றதுனால போயிட்டு நீ எங்கேயும் இது பண்ணிடாத. அதனால் மை செய்கிறதோ, மை கூட்டி பார்க்குறது, அஞ்சனம் போட்டு பார்க்குறது, இதெல்லாம் சும்மா கதை. இந்த ஜென்ரேஷனில் ஓடாது. ஒரு முறை எங்கள் குரு வந்து, அதாவது எனக்கு 2 குரு. அதான் முக்கியமாக சொல்லணும். ஆன்மீகத்தில் உள்ள நுழையிறதுக்கு ஒருத்தர் இருந்தார். புரியுதா? அதன் பிறகு மாந்திரிகத்தில் ஒரு தெளிவு ஏற்பட இன்னொருத்தர் இருந்தார். 2 குரு எனக்கு. அதில் வந்து மாந்திரிகத்தில் இருந்த குரு தெரியுங்களா, அவர் அதே போல் வந்து மாந்திரிகத்தை குருகுலம் போய் படித்தவர். குருகுலம்னா நம்ம ராமர், லட்சுமணன்லாம் குருகுலம் போய் படித்தாங்க அந்த மாதிரி. அதே தான். அதுபோல் குருகுலம் போய் படித்தவர் மாந்திரிகத்தை. அவரு முறையில் வந்ததுனால வந்து அந்த மை போடுற விஷயங்கள் சூழ்கேள்வி தான். நாம் நேரடியாக பார்த்ததில்ல. தன்னுடைய விரல் நகத்தில் வந்து மை போட்டு பார்ப்பார். இப்படி பார்ப்பார். மைய தடவி நகத்தில் பார்த்தா நகத்தில் பார்ப்பார். களவு போன பொருள், காணாமல் போன பசுமாடு, ஆடலாம்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவார்.